ஆதி பகவன் திருவடிகளை என் மனம் மொழி கைகளால் வணங்கி இன்றைய குறளை தொடங்க போகிறோம். இன்றைய அதிகாரம் புதுசாக ஒரு அதிகாரத்தை தொடங்குறோம். வாழ்க்கை துணை நலம். 5வது அதிகாரம் இல்லறையல்ல முதல் அதிகாரமாக இல்வாழ்க்கையை படித்தோம். பொதுவாக எல்லா உரையாசிரியர் என்ன சொல்லுவாங்கன்னா, அந்த இல்வாழ்க்கை என்பது குடும்ப தலைவனுக்கு சொல்லப்பட்ட 10 குறட்பாக்கள். வாழ்க்கை துணை நலம் என்பது மனைவிக்கு, குடும்ப தலைவிக்கு சொல்லப்பட்ட 10 குறட்பாக்கள் அப்படின்னு தான் பொதுவாக உரையாசிரியர் சொல்கிறாங்க. நான் கொஞ்சம் ஒரு புதுசாக சிந்திக்கிறேன். எப்படின்னா, வள்ளுவர் முழுமையாக தொல்காப்பியரை பின்பற்றியவர். தொல்காப்பியத்தில் ஒரு நூற்பா என்ன சொல்லுதுன்னா, ஒரு பால் கிழவி, இது தொல்காப்பியம். ஒரு பால் கிழவி ஏனைப்பால் கண்ணும், ஏனைப்பால் கண்ணும் வருவதுதானே வழக்கு என மொழிப. வழக்கு என மொழிப. இது தொல்காப்பியம். இதனோட பொருள் என்னன்னா, தமிழ்ல 5 பால்கள் இருக்கு. ஆண் பால், பெண் பால், பலர்பால், ஒன்றன் பால், பலவின் பால். அதில் ஒரு பாலுக்கு சொல்லப்பட்ட கிளவின்னா ஒரு சொற்றொடரோ அது சொல்லணும்னு வச்சுக்கோங்களேன். ஒரு பாலுக்கு சொல்லப்பட்டது ஏனை பால்களும் வருவது தானே வழக்கம், மற்ற பால்களுக்கு பொருந்தி வருவது வழக்கம் அப்படின்னு ஒரு தொல்காப்பியர் சொல்றார். இப்போ என்ன ஆயிடுச்சுன்னா, இந்த நன்னூரில் இன்னொரு சூத்திரம் வருது. இது தொல்காப்பியம். நன்னூல் சொல்ற சூத்திரம் என்னன்னா, பழையன கழிதலும் புதியன புகுதலும் வலுவில கால வகையினானே. அப்படின்னா என்ன பொருள்னா, காலம் மாற மாற பழைய மரபுகள் கழிந்து போய் பழையன கழிதலும் புதியன புகுதலும். இப்போ வள்ளுவர் காலத்தில் என்ன இருந்ததுன்னா, பேணுவதால் பெண், அதாவது தற்காத்து தற்கொண்டான் பேணி தகை சார்ந்த சொற்காத்து சோர்கிறாள் பெண். அவன் தன் கணவனை பேணி, தன்னை பேணி, குழந்தைகளை பேணி, குடும்பத்தை பேணியதால் பேணுவதால் பெண் அப்படின்னு வச்சாங்க. ஆம்பளை என்ன பண்ணா, வெளியில போய் சம்பாதிச்சான், பொருள் தேடினான். ஆளுமை கொண்டவனாக, பொருளை ஆளுமை கொண்டவனாக போய் வீரத்தோட சண்டை போட்டு எல்லாம் பண்ணி, அதனால ஆளுவதால் ஆண், பேணுவதால் பெண். இப்ப என்ன நடந்து போச்சுன்னா, போர்க்களத்திலையும் பெண்கள் இருக்காங்க. ஹவுஸ் ஒய்ஃப் முதல்ல இருந்தாங்க, இப்போ ஹவுஸ் ஹஸ்பண்ட் இருக்காங்க. வீட்டில் இருந்து குழந்தைகளை பார்த்து பேணி கொண்டிருக்கிறார், குடும்பத்தை பேணுகிற ஆண்கள் இருக்கிறார்கள். பெண் வேலைக்கு போய் சம்பாதிச்சுட்டு வரான். அப்படியெல்லாம் நம்ம கண் முன்னாடி நம்ம பார்க்கணும். அப்படின்னா பழையன கழிந்து புதியன புகுந்து கால வகையினானே வலுவில்லாமல் போயிடுச்சு. அப்படி இருக்கும் பொழுது இந்த தொல்காப்பியர் சொன்னபடி பெண்பாலுக்கு சொல்லப்பட்டது ஆண்பாலுக்கும் பொருந்தும், ஆண்பாலுக்கு சொல்லப்பட்டது பெண்பாலுக்கும் பொருந்தும்னு பார்த்தீங்கன்னா, இங்க வாழ்க்கை துணை அப்படிங்கிற சொல்ல பயன்படுத்துறாரு திருவள்ளுவர். முருகன் துணை, கடவுள் துணைன்னு நிறைய பேர் நம்ம மாணவர்கள் அதெல்லாம் எழுதுவாங்க. பச்சு பேப்பர் எழுதுறதுக்கு முன்னாடி தேர்வுத்தாளில் கடவுள் துணை, முருகன் துணைன்னு எழுதுவாங்க. நம்மளே கூட ஏதோ கணக்கு எழுதும்போது முருகன் துணைன்னு எழுதுறோம். இவர் என்ன சொல்றாரு, வாழ்க்கை துணைங்கிறார். யார வாழ்க்கை துணைங்கிறாருன்னா, மனைவியை வாழ்க்கை துணை. அந்த வாழ்க்கை துணையுடைய நலத்தை பேசுவது. நலம் அப்படின்னா நல் கூட்டல் அம் சேர்ந்தது நலம், அதாவது நன்மை. ஒரு குடும்ப தலைவியினுடைய மனைவியினுடைய நன்மையை பெற்று பேசுகின்ற 10 குறட்பாக்கள் அடங்கிய அதிகாரம் தான் வாழ்க்கை துணை நலம். அதில் முதல் குறள் பார்த்தீங்கன்னா, மனை தக்க. மனை அப்படின்னா இல்லறத்தை குறிக்கிறது. இல்லறத்துக்கு, தக்க அப்படின்னா தகுந்த, இல்லறத்துக்கு தகுந்த மாண்பு உடையள். மாண்புனா சிறப்புகள்.
இல்லறத்துக்கு தகுந்த சிறப்புகள்லாம் என்னன்னா அன்புடைமை, விருந்தோம்பு, இனியவை கூறல். அந்த மாதிரி ஒரு 17 நம்ம படிக்க போகிறோம். அதில் அன்புடைமை பார்த்தோம், இனியவை கூறல் பார்த்தோம், இன்னும் நிறைய பார்க்க போகிறோம். அந்த மாண்புகள், அந்த சிறப்புகள் எல்லாம் உடையவள், உடையவள்ங்கிறது இங்கே உடையள்னு ஆயிடுச்சு. இது வேறு கடைக்குறை. உடையவள்னு வந்தால் வெண்பா இலக்கணம் சிதையும். அதனால் மாண்பு உடையள், இது உடையவள். உடையவள்ங்கிறது வினையாளுடையின் பெயர். ஆகி, இந்த சிறப்புகளெல்லாம் உடையவளாகி தற்கொண்டான்னு ஒரு சொல் பயன்படுத்துறார். தற்கொண்டான்னா யாருன்னா இது கணவனை குறிக்கிறது. தன்னை கொண்டவன், அதாவது இந்த மனைவி என்ன பண்றா, மனைத்தக்க மாண்புடையள் ஆகி தன்னை கொண்டவன். தன்னை கொண்டவன் தான் இப்ப நம்ம வெற்றி கொண்டான் சொல்றோம், வெற்றியை கொண்டவன். அதே போல தற்கொண்டான்னா தன்னை கொண்டவன். தன்னை கொண்டவன் யாருன்னா கணவன். தன்னை கொண்டவன் வளத்தக்காள் அப்படின்னா வளத்துக்கு, அந்த கணவனுடைய பொருள் வளத்துக்கு தக்கவளாகி, தக்காளாகி யார் வாழ்கிறார்களோ அவர்கள்தான் வாழ்க்கை துணை. எல்லாரும் கல்யாணம் பண்ணிட்டு மனைவியா இருக்கிற எல்லாத்தையும் வாழ்க்கை துணைன்னு சிறப்பித்து சொல்ல முடியாது. யாரை வாழ்க்கை துணைன்னு சொல்ல முடியும்னா மனைக்கு தக்க மாண்புகளெல்லாம் உடையவளாகி தன்னை கொண்டவனின் வளத்துக்கு தக்க வாழ்க்கை நடத்துகிறவள் வாழ்க்கை துணை. இப்ப இந்த தொல்காப்பியத்தை எடுத்துட்டீங்கன்னா பெண்பாலுக்கு சொல்லப்பட்டது ஆண்பாலுக்கும் பொருந்தும் இருக்கும். அப்ப 2 பேரும் சேர்ந்துதான் சம்பாதிக்கிறாங்க. அப்போ மனைத்தக்க மாண்புடையன் அப்படின்னு சொல்லலாம். ஆகி தற்கொண்டாள், தன்னை கொண்டவள், அவளுடைய வளத்துக்கு தக்க வாழ்பவன் தக்கான் வாழ்க்கை துணைன்னு சொல்வது தவறில்லை அப்படின்றது என்னுடைய சொந்த கருத்து. ஏன்னா காலத்துக்கு தகுந்த மாதிரி எல்லாமே மாறணும், குரலையும் கொஞ்சம் மாற்றிக்கொள்ளலாம். இப்போ ஆணும் பெண்ணும் சரிநிகர் சமானமாக இருக்கிறதுனால என்ன பண்ணணும்னா பெண்ணுக்கு சொல்லப்பட்டதெல்லாம் ஆணுக்கும் பொருந்தும் என்பது என்னுடைய சொந்த கருத்து. அப்போ அதான் ஒரு ஜாயிண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி எடுத்துட்டு இருக்கணும். பெண்ணுக்கு மட்டும் இல்லை, பெண் அடிமை அந்த காலத்து இயல்புப்படி வள்ளுவர் சொல்லிட்டார். இந்த காலத்தில் படிச்சவங்க என்ன சொல்லுவாங்க, அப்போ வள்ளுவர் பெண் அடிமை பேசுறாரா அப்படின்னா பெண் அடிமை பேசல. அந்த காலத்துல பெண்கள் வேலைக்கு போகல. அதாவது பெண் குழந்தைகள் பியூபர்ட்டி அடைஞ்சிட்டாங்கன்னா அவங்க வீட்டை விட்டு வெளியில் வரமாட்டார்கள். அதுக்கு பேரே இகவா பருவம் அப்படின்னே சொல்லியிருக்கிறாங்க. அந்த காலத்து வழக்கம் இகவா பருவம்னா பெண்ணு பெரியவளாயிட்டா இனிமேல் வீட்டை விட்டு வெளியில போக மாட்டா, இகவுதல்னா வெளியில போகுது, இகவா பருவம். அப்படி இருக்கிறதுனால நம்ம தொல்காப்பியத்தை பயன்படுத்தணும்னா இந்த குரலை கொஞ்சம் மாற்றி பொருள் கொண்டால் குடும்ப வாழ்க்கை இனிமையாக இருக்கும் என்று சொல்லி நன்றி, வணக்கம்.